ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கெமி அனிமேவோட எபிசோடு 11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கான எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே லியோங் சன் ஒரு ரூமுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கான். அப்போ அந்த ரூமுக்கு ஒருத்த வந்து யங் மாஸ்டர், நீங்கள் நல்ல விஷயத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு மெடிசினல் பில்லை கொடுக்குறான். அதை கேட்டு அவன் அந்த மெடிசினல் பில்லை எடுத்து சாப்பிட்றான். உடனே அவனோட பாடியில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாகிற மாதிரியே காட்டுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, குன் எவ்வளோ ஒரு நேர்மையான மினிஸ்டர், இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அப்ப யுவான்பா என்ன சொல்றானா, உனக்கு என்னதான் ஆச்சு, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, எங்களுக்குள்ள பிசினஸ் தவிர வேற எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு பிளேஸுக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த பிளேஸுக்குள்ள போறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்கள நம்ம யுவான்பாவை பார்த்து, இவன் இந்த அல்கமி பில்டிங்குள்ள என்ன பண்றான் அப்படின்னு கேட்கறாங்க. அதுல ஒருத்தன் என்ன சொல்றானா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யாருக்கு தெரியும், அவனுக்கு அல்கமிஸ்ட்ல எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்றான். அவன் பேசுறத கேட்டு யுவான்பா கோவப்பட்டு, நீ எதை பத்தி பேசுறியோ அதை நான் உடைச்சிருவேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த இடத்துக்கு அங்கிள் லீ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பொண்ணு வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன பார்க்க வர்றதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்கள பார்த்த ஒருத்தன் என்ன சொல்றானா, மிஸ் ஜூன் இன்னைக்கும் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்றான். அதுக்கு ஒருத்தன் என்ன சொல்றானா, அவங்க ஜோனோட கிராண்ட் டாட்டர், அவங்க உனக்கோ எனக்கோ கிடையாதுன்னு சொல்றான். அப்ப யுவான்பா அவங்க கிட்ட போய், நான் இந்த பையனை இங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்றான். அதை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த லிட்டில் பிரதர் இங்க அல்கமிஸ்ட கத்துக்க தான் வந்திருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நான் அல்கமி டெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்றான். இதை கேட்டு அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுக்கும் என்னோட ஏஜ் தான் ஆகுது, ஆனா அவன் அல்கமிஸ்ட் ஆகணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, நான் அல்கமிஸ்ட் ஆகுறது டான் ஃபர்னஸை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான். ஆஷுவோ டான் அந்த ஸ்மால் ஃபர்னஸ்ல இருக்கு. அதோட இல்லாம கைரோ டானை ரிஃபைன் பண்றதுக்கு இந்த ஸ்மால் டான் ஃபர்னஸை தான் யூஸ் பண்ணணும். இந்த டானோட உதவியை பயன்படுத்தி என்னோட ஸ்பிரிட்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி ஹை குவாலிட்டி எலிக்சரை என்னால ரிஃபைன் பண்ண முடியும்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு 3 பேர் வர்றாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றானா, யார் அது என்னோட மிஸ் ஜோனுக்கு முன்னாடியே நிக்கிறது அப்படின்னு கேட்கறான். அதை கேட்ட லீ வான்பா மரியாதையா அந்த ஹாலை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்றான். அதை கேட்டு அவன் ஷாக் ஆகி லீ வான்பாவா அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அங்க யுவான்பா அவனை போட்டு புரட்டி எடுத்திருக்கான். அது அவனுக்கு ஞாபகம் வந்த உடனே சடனா அவனோட முதுவை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு பேக் பெயின் வந்துட்டு, அதனால நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் கூட வந்த 2 பேருமே அவனை கைத்தாங்கள அழைச்சிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்து அங்க இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, லீ வான்பா வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவனோட 2 அங்கிளையும் அழைச்சிட்டு வந்தான். அதோட இல்லாம அல்கமி பண்ணக்கூடிய ஒரு பையனையும் அழைச்சிட்டு வந்தான். அது இவனா தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப ஜோன் என்ன சொல்றாங்கன்னா, லிட்டில் பிரதர், நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களோட எய்மை அதிகமா வச்சுக்காதீங்க, கடல்ல இருக்க முத்து மேல நீங்க இன்னும் ஆசைப்படலை இல்ல, அதோட மதிப்பை எப்படி அளக்குறது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்சு இந்த அல்கமி யூனியன்ல எந்த ஒரு ரூலும் இல்ல, யாரு வேணாலும் இந்த அல்கமி டெஸ்ட்ல கலந்துக்கலாமே அப்படின்னு கேட்கறான். இதை கேட்டு அங்க இருந்த ஒருத்தன் என்ன சொல்றானா, இவன் என்ன ரொம்ப கிரேசியா இருக்கான், பீட்ஸுக்கு முன்னாடியே அந்த சின்ன ஸ்பிரிட்ஸை வச்சு எப்படி அல்கமியா பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறான். அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, என்னோட அல்கமி கில்டுல எந்த ஒரு சத்தமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவரை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவரை பார்க்கறான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடி அல்கமியை சொல்லி கொடுத்ததே அவர்தான். அப்ப நம்ம ஹீரோ மெடிசனை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, லிட்டில் ஃபோர்ஸும் ஓல்டு அல்கமிஸ்டும் அதிகமான நாலேஜும் அது கூட 5.3.2 சேர்ந்ததுன்னா போதும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ உங்களோட அட்வைஸுக்கு தேங்க்ஸ் மாஸ்டர் லூ அப்படின்னு சொல்றான். அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப அவர் நம்ம யுவான்பாவை பார்த்து, நீ தானே இந்த பிளேஸை இடிக்க விரும்புறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு யுவான்பா அதை சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவர் நம்ம ஹீரோ கிட்ட, நீ அல்கமிஸ்டாக விரும்புறியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் பிரசிடென்ட்டை ஒரு வழியா மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருக்கு மரியாதை செலுத்துறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அல்கமி அசோசியேஷன் எக்ஸாம் எழுதுறவங்க யாரையும் தடுக்கிறது இல்ல, ஆனா நீ பாஸ் ஆகலைன்னா திரும்ப 3 வருஷத்துக்கு இந்த எக்ஸாமை எழுத முடியாது, அதனால நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறான். அதோட அந்த எபிசோடும் முடியுது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.